வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். உலக அளவில் உள்ள சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் வகையில் புதுச்சேரி அரசு சுற்றுலா துறையானது பல்வேறு சிறப்பு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அந்த வகையில் தரையிலிருந்து கடலின் அழகை ரசித்து வந்த நிலையில் கடலில் இருந்து புதுவையின் அழகை ரசிக்கும் வகையில் சொகுசு படகு சுற்றுலா திட்டம் கொண்டுவரப்பட்டது. மேலும் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் முத்தாய்ப்பாக தனியார் நிறுவனத்தின் பங்களிப்புடன் வானில் பறந்து கொண்டே புதுச்சேரியின் பசுமை அழகை ரசிக்கும் வகையில் ஹெலிகாப்டர் இன்ப சுற்றுலா திட்டம் தொடங்கப்பட்டது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கனடே கலந்து கொண்டு ஹெலிகாப்டர் இன்ப சுற்றுலா பயணத்தை துவக்கி வைத்தார். இந்த ஹெலிகாப்டர் சுற்றுலா பயணத்தில் சுமார் 20 நிமிடத்தில் புதுச்சேரியில் அனைத்து பகுதிகளையும் கண்டு ரசிக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதற்காக ஒருவருக்கு 5,999 ரூபாய் கட்டணமாக பெறப்படுகிறது. சொகுசு ஹெலிகாப்டரில் 6 பேர் பயணிக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த திட்டமானது தற்பொழுது மாதத்தில் 3 முறை செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. அடுத்து வரும் காலங்களில் தொடர்ந்து செயல்படுத்த திட்டமிட்டுள்ளதாகவும் ஹெலிகாப்டர் நிறுவனத்தின் சேர்மன் தெரிவித்தார். புதுச்சேரியை எவ்வளவுதான் சுற்றி பார்த்தாலும் வானில் பறந்து கொண்டே புதுச்சேரியின் அழகை ரசிப்பது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று சுற்றுலா சென்ற பயணி தெரிவித்தார். புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய பல்கலைக்கழகத்தில் தொடர்ச்சியாக மாணவிகள் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகுவதாகவும், ஆனால் மாணவிகளின் பாலியல் குற்றச்சாட்டுகளை பல்கலைக்கழக நிர்வாகம் மூடி மறைப்பதாக குற்றம் சாட்டியும், பாலியல் புகாருக்குள்ளான பேராசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் நேற்று பிற்பகல் முதல் துணைவேந்தர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் போராட்டம் நள்ளிரவு வரை தொடர்ந்ததால் போலீசார் மாணவ மாணவிகளை தாக்கியும் தடியடி நடத்தியும் வலுக்கட்டாயமாக கைது செய்தனர். காவல்துறையினரின் அராஜக போக்கை கண்டித்து மாணவ மாணவிகள் பல்கலைக்கழக வளாகத்தில் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட 6 மாணவிகள் உட்பட 24 பேர் மீது 4 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதனை அறிந்த காலாப்பட்டு தொகுதி பாஜக சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் காலாப்பட்டு காவல் நிலையத்திற்கு நேரில் சென்று அங்கு காவல்துறை அதிகாரிகளை மிரட்டும் வீடியோ வெளியாகியுள்ளது. அதில் மாணவர்களை ஏன் குற்றவாளிகள் போல் நடத்துகின்றீர்கள்? இது என் லிமிட். நான் தான் எம்எல்ஏ. உங்களை தொலைத்து விடுவேன் தொலைத்து என்றும், போலீஸ் உங்க வேலையை மட்டும் பாருங்க, அன்லிமிட்டா போகாதீங்க என எச்சரிக்கை செய்ததோடு குற்றவாளிக்கு ராஜ மரியாதை கொடுக்கிறீர்கள், மாணவர்களை கால்களால் மிதிக்கிறீர்கள் என சரமாரியாக கேள்வி எழுப்பும் வீடியோ தற்பொழுது இணையத்தில் வெளியாகி வைரலாகி வருகிறது. புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய பல்கலைக்கழகத்தில் தொடர்ச்சியாக மாணவிகள் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகுவதாகவும், ஆனால் மாணவிகளின் பாலியல் குற்றச்சாட்டுகளை பல்கலைக்கழக நிர்வாகம் மூடி மறைப்பதாக குற்றம் சாட்டியும், பாலியல் புகாருக்கு உள்ளான பேராசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் நேற்று பிற்பகல் முதல் துணைவேந்தர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் காவல்துறையினரின் அராஜக போக்கை கண்டித்து மாணவ மாணவிகள் பல்கலைக்கழக வளாகத்தில் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட 6 மாணவிகள் உட்பட 24 பேர் மீது 4 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அதன்படி அத்துமீறி நுழைந்தது, பாதுகாவலரை தாக்கியது, அரசு அதிகாரியை அடைத்து வைத்தல், அரசு அதிகாரியை பணி செய்ய விடாமல் தடுத்தது உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் சிசிடிவி காட்சிகளை கொண்டு இதில் தொடர்புடைய மேலும் சில மாணவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட உள்ளது. இந்நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களை தாக்கிய போலீசார்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அனைத்து கட்சிகளும் போர்க்கொடி தூக்கிய நிலையில் போலீசார் மாணவர்கள் மீது வழக்கு பதிவு செய்தது மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மேற்கு போக்குவரத்து காவல்துறை காவல் கண்காணிப்பாளர் பக்தவச்சலம் அறிவுறுத்தலின்படி சாலை விபத்துகளை தடுப்பதற்கு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர். அதன் அடிப்படையில் வெள்ளினூர் பைபாஸ் சாலை வழியாக தினம்தோறும் லட்சக்கணக்கான கனரக வாகனங்கள், பேருந்துகள், பள்ளி பேருந்துகள், இருசக்கர வாகனங்கள் என பல்வேறு வாகனங்கள் சென்று வருகின்றன. மேலும் வில்லியனூர் தட்டாஞ்சாவடி முதல் கோட்டைமேடு பைபாஸ் சாலை வரை சாலை நடுவில் தடுப்பு சுவர் அமைக்கப்பட்டு சாலை விதிமுறைகளை பின்பற்றப்பட்டு வருகின்றது. இருப்பினும் முக்கிய பகுதிகளான பள்ளி மாணவர்கள் செல்கின்ற பகுதி மற்றும் சுல்தான்பேட் ரயில் நிலையம் செல்கின்ற பகுதிகளில் தடுப்பு சுவர் இடைவெளி உள்ள பகுதியின் வழியாக பொதுமக்கள் சாலை கடப்பதற்கு முற்படும் பொழுது ஏற்படுகின்ற எதிர்பாராத விபத்துகளை தடுப்பதற்காக தற்காலிக பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டு சாலை விபத்துகளை தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் பொதுமக்கள் இத்தகைய நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டுமென்றும் 0 விபத்து என்கிற இலக்கை நோக்கி பயணிக்க வேண்டுமென வெள்ளினூர் போக்குவரத்து போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட கிறிஸ்தவ கல்லறையில் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் மாதத்தில் விசுவாசிகள் தங்கள் முன்னோர்களை நினைவு கூர்ந்து சமாதி திருவிழா எனும் சிறப்பு நிகழ்வை கொண்டாடுவது வழக்கம். அந்த நாளில் கல்லறைகளில் மெழுகுவர்த்தி ஏந்தி பிரார்த்தனை செய்வதும் மலர்கள் வைத்து மரியாதை செய்வதும் வழக்கமாகும். இந்த ஆண்டு நடைபெறவுள்ள சமாதி திருவிழாவை முன்னிட்டு கல்லறையில் சுத்தம் மற்றும் பராமரிப்பு பணிகள் நடைபெற்றிருந்தன.
இதற்கிடையில் கடந்த சில நாட்களாக பெய்த மழை மற்றும் பலத்த காற்றினால் கிறிஸ்தவ புனித கல்லறையின் சில பகுதிகளில் மரங்கள் சாய்ந்து சுத்தம் செய்வதற்கான பணிகள் தற்காலிகமாக நின்று போனது. இத்தகவலை அறிந்து உடனே உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபாக்நடி எம்எல்ஏ அவர்கள் நேரில் கல்லறைக்கு சென்று ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் நகராட்சி பொறியாளர்களுடன் அலைபேசியில் தொடர்பு கொண்டு சாய்ந்த மரங்களை உடனடியாக அகற்றி நவம்பர் மாதத்தில் நடைபெறவுள்ள சமாதி திருவிழாவிற்கான முன்னேற்பாடு பணிகளை தடையின்றி தொடர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். இதனை ஏற்று நகராட்சி அதிகாரிகள் தேவையான பணிகளை விரைவாக செய்து முடிப்பதாக உறுதியளித்தனர். இந்நிகழ்வில் தொகுதி செயலாளர் சக்திவேல், துணை செயலாளர் ராஜு, கிளை செயலாளர்கள் காலப்பன், ராகேஷ், கழக உறுப்பினர்கள் செழியன், மோசஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டார்கள். கடலூர் மாவட்டம் திருப்பாதிரிப்புலியூர் ரயில்வே நிலையம் பழுதடைந்து மக்களின் பயன்பாட்டிற்கு பயனில்லாத நிலையில் இருக்கிறது என்ற குற்றச்சாட்டு பொதுமக்களின் சார்பாகவும் கடலூர் மாவட்ட அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் கூற்றின்படியும் சனிக்கிழமை அன்று காலை 9 மணியளவில் தொடங்குவோம் என்று கடலூர் மாவட்ட காங்கிரஸ் தலைவர் திலகர் தலைமையிலே தொடங்குவோம் என்று திருச்சி ரயில்வே அதிகாரிகளை தொடர்பு கொண்டு தெரிவித்திருந்தோம். மேலும் மக்களின் குறைகளை வகைப்படுத்தி உங்களுக்கு சொல்லுகின்றோம், எனவே நீங்களும் வர வேண்டும் என்று சொல்லியிருந்த நிலையில் இன்று காலை 8:45 மணிக்கு வந்துவிட்டோம். ஆனால் ரயில்வே நிலையத்தில் டிஐ தவிர உயர் அதிகாரிகள் யாரும் இல்லை. கிட்டத்தட்ட 3 மணி நேரமாக தாமதப்படுத்தி விட்டார்கள். மத்தியிலே ஆட்சி செய்கின்ற மோடி அரசு தமிழக மக்களை இன்னும் வஞ்சிக்கிறது, புறக்கணிக்கிறது, காயப்படுத்துகிறது, துன்பத்திற்கும் ஆளாக்கி வருகின்றது என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. மேலும் ரயில்வே நிலையத்திற்கு வராத அதிகாரிகளை கண்டித்தும் மெத்தன போக்கினை கண்டித்தும் இன்று காலை 11:30 மணியளவில் சோழன் எக்ஸ்பிரஸ் வருகிறது, அதை மறியல் செய்து எங்களுடைய எதிர்ப்பை தெரியப்படுத்துவோம். ஏனென்றால் கடலூர் மாநகரிலே நிறைய இடங்களை ரயில்வே கையகப்படுத்தி சாலை அமர்த்தி அந்த ஊரிலே ரயில் நிற்காமல் செல்லப்படுவது நியாயமில்லாத செயல். எனவே கடலூர் மக்களின் அனைத்து குறைகளையும் எடுத்து சொல்ல இருந்த நிலையில் எந்த ஒரு அதிகாரியும் வராமல் இருந்தது வேதனை அளிக்கிறது. அதனை கண்டிக்கின்ற வகையில் இந்த மாபெரும் ரயில் மறியல் போராட்டத்தை நடத்த இருக்கின்றோம் என்று கூறி ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் நாடாளுமன்ற உறுப்பினர் விஷ்ணு பிரசாத், மாநகராட்சி மேயர் சுந்தரி ராஜா, மாநகராட்சி துணை மேயர் தாமரை செல்வன், கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் மாதவன் மற்றும் விசிகா திருமார்பன் மற்றும் அனைத்து பொதுநல சங்க அமைப்புகளும் போன்று அனைத்து கட்சி சார்ந்தவர்களும் இந்த ரயில் மறியல் போராட்டத்தில் கலந்து கொண்டு கடலூர் மாவட்டத்திற்கும் தமிழக மக்களுக்கும் செவி சாய்க்காமல் இருக்கும் மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்கள் முழக்கங்கள் இட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் மற்றும் ரயில்வே அதிகாரி சரவணமூர்த்தி, அடிஷனல் டிவிஷனல் என்ஜினியர் இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து எங்களின் கோரிக்கைகள் நிறைவேறாத பட்சத்தில் மீண்டும் பெரியதொரு போராட்டத்தை கையில் எடுப்போம் என்று இறுதியாக பத்திரிகையாளர் சந்திப்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் விஷ்ணு பிரசாத் பேட்டியளித்தார். இந்திய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி ஹவாய் மீது காலணியை வீச முயற்சி செய்து அவமதித்த சனாதன பயங்கரவாதி ராகேஷ் கிஷோரை UAPA சட்டத்தில் கைது செய்ய ஒன்றிய அரசை வலியுறுத்தி ஒருங்கிணைந்த கடலூர் மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழரின் வழிகாட்டுதல்படி கடலூரில் இன்று 10/10/2025 அன்று காலை 10 மணிக்கு மஞ்சுக்குப்பம் டாக்டர் BR அம்பேத்கர் சிலை அருகே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வழக்கறிஞர் அறிவுடை நம்பி கடலூர் வடக்கு மாவட்ட செயலாளர் தலைமையில் நடைபெற்றது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொறுப்பாளர்களும் உறுப்பினர்களும் மற்றும் ஏராளமான பொதுமக்களும் கலந்து கொண்டார்கள். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் ஆட்டுவம்பட்டியில் அமைந்துள்ளது அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகம். இப்பல்கலைக்கழகமானது மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் MG ராமச்சந்திரன் அவர்களால் அன்னை தெரசா அவர்களை அழைத்து வந்து மகளிருக்கென்று இந்தியாவிலேயே முதலில் மலை பிரதேசத்தில் அமைக்கப்பட்ட இப்பல்கலைக்கழகமானது பல்வேறு புதிய அம்சங்களோடு பல்வேறு மாநிலத்தை சேர்ந்த மாணவிகளும் உள்ளூர் மாணவிகளும் இங்கு பயின்று வருகின்றனர். இப்பல்கலைக்கழகத்தில் பல்வேறு பாடப்பிரிவுகள் மாணவிகளுக்கு பயிற்றுவிக்கப்படுகின்றது. பல்வேறு துறைகளும் புதிதாக ஆரம்பிக்கப்பட்டு இந்த பல்கலைக்கழகம் தனக்கென ஒரு தனிப்பெரும் முத்திரையை பதித்து வருகின்றது. தொடர்ந்து அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் தமிழக ஆளுநர், உயர்கல்வித்துறை செயலாளர், தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர், உயர் அலுவலர்கள், மாவட்ட ஆட்சித்தலைவர், சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொள்ள உள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து இப்பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெறும் பட்டமளிப்பு விழாவில் பல்வேறு துறை சார்ந்த மாணவிகளுக்கு பட்டங்கள் வழங்க உள்ளார்கள். இதற்கான ஏற்பாடுகளை துணைவேந்தர், பதிவாளர், உயர்மட்ட குழு, ஆட்சி மன்ற குழு, பல்கலைக்கழக பணியாளர்கள் சிறப்பாக செய்து வருகின்றனர். புதுச்சேரி திமுகவை மேன்மேலும் வலுப்படுத்தி வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலை வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க திமுக மாநில அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா அவர்கள் புதுச்சேரி முழுக்க அனைத்து தொகுதிகளிலும் வேட்பாளர்களை உருவாக்கும் வகையில் செயல்பட்டு வருகின்றார். அந்த வகையில் தட்டாஞ்சாவடி தொகுதி பொறுப்பாளராக மாநில இளைஞரணியின் துணை அமைப்பாளர் டாக்டர் நிதிஷை நியமித்துள்ளார்.
இதனைத் தொடர்ந்து தட்டாஞ்சாவடி தொகுதி திமுகவை தேர்தலுக்கு தயாராகும் பணியில் டாக்டர் நிதிஷ் இறங்கியுள்ளார். முதல் கட்டமாக தொகுதி செயலாளர் ஆறுமுகம் மற்றும் அவைத்தலைவர் கணேசன் தலைமையில் பொதுக்குழு உறுப்பினர்கள் இளம்பரதி, ரவீந்திரன், மகளிர் அணி செயலாளர் காயத்ரி ஸ்ரீகாந்த், அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி மதிமாறன் ஆகியோருடன் இணைந்து தொகுதியில் உள்ள கழக அனைத்து நிர்வாகிகளை இல்லந்தோறும் சென்று சந்தித்து 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள அடுத்த கட்ட செயல்பாடுகள் குறித்து ஆலோசித்து அவர்களின் கருத்துக்களையும் கேட்டு பெற்று வருகின்றார். அதன் ஒரு பகுதியாக கவுண்டன்பாளையம், மோகன் நகர், திலகன் நகர், புதுப்பேட், பாக்கமுடையான்பேட் போன்ற பகுதிகளில் உள்ள கழக நிர்வாகிகளை சந்தித்தார். இந்த சந்திப்பின் பொழுது டாக்டர் நிதிஷுடன் கழக நிர்வாகிகள் ராஜசேகர், குடியரசு, பழனி, ராஜா, திலோகு, ஞானசேகரன், வீரபாண்டியன், பிச்சாண்டி, சுகுணா, வீரமணி, ஐயனாரப்பன், ஸ்ரீனிவாசன், சிவசங்கரன், சுரேஷ், வேலன், பிரகாஷ், முத்து, சுந்தர், ராம்மூர்த்தி, சிவதாசன், சங்கர், மணிபாலன், ஆறுமுகம், வெங்கடேசன், நடராஜன் மற்றும் பல தொகுதி கழக நிர்வாகிகள் உடன் இருந்தனர். கீழ்புத்துப்பட்டு சுவாமி விவேகானந்தர் ஊரக சமுதாய கல்லூரியில் தீ விபத்திலிருந்து தற்காத்துக் கொள்வதை மையமாக கொண்டு சிறப்பு நேரடி காட்சி மற்றும் பயிற்சி வகுப்பு கல்லூரி விளையாட்டு திடலில் நடைபெற்றது. மரக்காணம் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறையை சார்ந்த 20க்கும் மேற்பட்ட தீயணைப்பு மற்றும் மீட்பு குழுவினர் இப்பயிற்சி வகுப்பை மாணவ மாணவிகள் முன் நேரடி காட்சியாக செய்து காட்டினார்கள். வீடுகள், பொது இடங்கள் மற்றும் பணி செய்யும் தொழிற்சாலை உட்பட பல்வேறு இடங்களில் ஏற்படும் தீ விபத்து குறித்தும் இம்மாதிரியான தீ விபத்திற்கு எந்தவிதமான தீ அணைப்பான் பயன்படுத்த வேண்டும் என்பது குறித்து செய்து காட்டினர். வீடுகளில் சமையல் சிலிண்டர் மூலம் ஏற்படும் தீ விபத்து குறித்தும் விளக்கினார்கள். கட்டடங்களில் சிக்கியவர்களை பாதுகாப்புடன் மீட்பது குறித்து செய்து காட்டினர். 13க்கும் மேற்பட்ட தொழிற்கல்வி பயிலும் 200க்கும் அதிகமான மாணவர்கள் கவனமுடன் பயிற்சி வகுப்பில் பங்கேற்றனர். இந்த சிறப்பு நேரடி பயிற்சி வகுப்பை மரக்காணம் தீயணைப்பு நிலைய ஸ்டேஷன் ஃபயர் ஆபீசர் சப் இன்ஸ்பெக்டர் பழனி தலைமையில் லீடிங் ஃபயர்மேன் ஜெயக்குமார் வழிநடத்த சுமார் 17 தீயணைப்பு வீரர்கள் இந்த சிறப்பு வகுப்பை செய்து காட்டினர். எதிர்வரும் தீபாவளி பண்டிகையை பாதுகாப்புடன் கொண்டாடுவதுடன் வரும் காலங்களில் வேலை பார்க்கும் இடத்திலும் வீடுகளிலும் பொது இடங்களில் பாதுகாப்புடன் செயல்படுவதற்காக கல்லூரி நிர்வாகம் இந்த சிறப்பு நேரடி செய்முறை பயிற்சி வகுப்பை ஏற்பாடு செய்திருந்தனர். வகுப்பு நிறைவிற்கு பின் மாணவர்கள் தங்களது பயிற்சி அனுபவத்தை தெரிவித்தனர். வகுப்பை மிக சிறப்பாக நடத்திய அனைத்து தீயணைப்பு அதிகாரிகள் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் அனைவரையும் கல்லூரி முதல்வர் நினைவு பரிசு வழங்கி கௌரவித்தார். மத்திய அரசின் ஓய்வூதியர்களுக்கு எதிரான பென்ஷன் திருத்த சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும். 8வது ஊதிய குழுவுக்கு தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமிக்க வேண்டும். 8வது ஊதிய குழுவுக்கு குறியீட்டை அறிவிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஓய்வூதியர் சங்கங்களின் கூட்டு மேடை புதுச்சேரி கிளை சார்பில் சுதேசி மில் எதிரே இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சங்க தலைவர் நடராஜன் தலைமை தாங்கினார். பொதுச் செயலாளர் ராதாகிருஷ்ணன் முன்னிலை வகித்தார். சிறப்பு அழைப்பாளராக கலைமாமணி டாக்டர் நமச்சிவாய் மற்றும் தபால்துறை, BSNL, ஜிப்மர், ரயில்வே, வருமான வரித்துறை, புதுச்சேரி உழவர்கரை நகராட்சிகள், மின்துறை ஆகியவற்றின் ஓய்வூதியர் சங்கங்களின் நிர்வாகிகள் களியமூர்த்தி, சண்முகம், ராமகிருஷ்ணன், ஆதிமூலம், ராதாகிருஷ்ணன், கணேசன், ஆனந்த கணபதி, ராமச்சந்திரன், மணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள். ஃபீட்பேக் ஃபவுண்டேஷன் சார்பில் தூய்மை சேவையை வலியுறுத்தி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. புதுச்சேரி உள்ளாட்சித்துறை மற்றும் புதுச்சேரி நகராட்சியின் தலைமையில் கோத்ரேஜ் நுகர்வோர் தயாரிப்புகள் லிமிடெட்டின் சமூக பொறுப்புணர்வு ஆதரவுடன் குடிமக்களின் ஈடுபாடு மற்றும் முழுமையான கழிவு மேலாண்மை தீர்வுகள் மூலம் குப்பை கிடங்கின் சுமையை குறைக்க ஃபீட்பேக் ஃபவுண்டேஷன் ஒருங்கிணைந்த திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. இந்த முயற்சியின் ஒரு பகுதியாக ஃபீட்பேக் ஃபவுண்டேஷன் சார்பில் புதுச்சேரியின் ராக் கடற்கரையிலிருந்து முக்கிய வீதிகள் வழியாக கம்பன் கலையரங்கம் வரை தூய்மை சேவையை வலியுறுத்தி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் பெட்டிட் பள்ளி மாணவர்கள் தங்கள் பெற்றோருடன் பல்வேறு அரசு சாரா நிறுவனங்களின் தன்னார்வலர்கள் உட்பட கிட்டத்தட்ட 150 மாணவர்கள் தன்னார்வலர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரியை சுத்தமாக வைத்திருப்பதற்கான குடிமக்களின் உறுதிமொழியுடன் இந்த நிகழ்ச்சி துவங்கி முடிந்தது. புதுச்சேரி நகரத்தை தூய்மையாக மாற்றும் பொருட்டு இந்த பேரணி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியின் மூலம் சுமார் 5000க்கும் மேற்பட்டோர் பயனடைந்தனர். புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் ராமதாஸ் அவர்களின் பிறந்த நாளை பல்வேறு கட்சித் தலைவர்கள், சமூக அமைப்பின் தலைவர்கள், பேராசிரியரின் வீட்டில் திரளாக கலந்து கொண்டு கேக் வெட்டி விமர்சையாக கொண்டாடப்பட்டது. விழாவுக்கான ஏற்பாட்டினை கட்சியின் பொதுச் செயலாளர் ஏமு ராஜன், துணைத் தலைவர் நித்யானந்தம், பொருளாளர் செல்வகுமாரி, மாநில செயலாளர்கள் ரவிக்குமார், பரந்தாமன், நெல்லித்தோப்பு தொகுதி பொறுப்பாளர் டெல்லி பாபு, உப்பளம் செல்வம், தனஞ்சயன் மற்றும் நிர்வாகிகள் செய்திருந்தனர். இதேபோல் காலப்பட்டில் மக்கள் நலசங்கம் சார்பில் பேராசிரியர் ராமதாஸ் பிறந்தநாள் விழா பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு லட்டு கொடுத்து கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் கிழக்கு மாவட்ட தலைவர் தொழிலதிபர் GC சந்திரன், பெரிய காலாப்பட்டு முன்னாள் கவுன்சிலர் ஆறுமுகம், மக்கள் நலசங்க தலைவர் குமார், இணைத் தலைவர் நாகமுத்து, செயலாளர் ஆனந்தன், துணை செயலாளர் பிரகாஷ், பொருளாளர் சேகர் ஆகியோர் கலந்து கொண்டு பேராசிரியருக்கு வாழ்த்து கூறி பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு லட்டு வழங்கி கொண்டாடினர்.
இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.